வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 23, 24 மற்றும் 25. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. சாணக்கியன் தேவேந்திரனை அழுத்தமாய் பார்த்து கொண்டிருக்க அவரோ அவன் முகத்தை பார்க்க திறனின்றி தலை குனிந்து கொண்டார். எப்படியும் அவரிடம் கேட்டாலும் எந்த பதிலும் வராது. அவர் வாயவே இந்த விஷயத்தில் திறக்க மாட்டார் என்று தெரியும் சாணக்கியனுக்கு. அதனால்தான் அவன் அவரிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் அவன் மனதிற்கு தேவேந்திரன் தன்னிடம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறார் என்பது மட்டும் கூறிக்கொண்டே இருந்தது. ஆனால் அது என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறான் ஆனவன். அதிலும் இப்பொழுது தேவராட்சசன் பேசியதை கேட்கும் பொழுது அவனுக்குள் உள்ளுக்குள் கோபம் கொழுந்துவிட்டு எரிவது போல் அதிகமாகியது. எவ்வளவு திமிராக பேசுகிறான்! அவனை ஒன்றும் செய்ய இயலாது என்று அவ்வளவு திமிராக கூறுகிறான். அவனிடம் தன் மாமன் மகளை விட்டு கொடுக்குமாறு மன்றாடவும் சாணக்கியனுக்கு விருப்பமில்லை. ஏனெனில் அவனிடம் கெஞ்சி கேட்டாலும் தேவராட்சசன் திரௌபதியை விட்டுவிட மாட்டான் என்பது சாணக்கியனுக்கு தெரியும். காசிற்காகவோ அல்லது வேற ஏதாவது சொத்திற்காகவோ அவளை கடத்தி சென்று இருந்தால் கூட எவ்வளவு கேட்கிறானோ அதை கொட்டி கொடுத்து விடலாம். ஆனால் தன் மாமனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் மகளை கடத்தி கொண்டு சென்றிருக்கிறான். அவனிடம் சென்று என்னவென்று கெஞ்சி தன் மாமன் மகளை மீட்பது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறான் சாணக்கியன். இப்ப கூட சொல்ல மாட்டீங்களா மாமா என்று அழுத்தமான குரலில் தான் மாமனை பார்த்து சாணக்கியன் வினவ அவரோ அவனை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. அதில் கோபம்தான் அதிகமாகியது அவனுக்கு. அங்க தினம் துடிச்சு செத்துக்கிட்டு இருக்குது நீங்க பெத்த பொண்ணு மாமா. வாய் வார்த்தையை என் பொண்ணு இல்லாமலாம் இருக்க முடியல, என் பொண்ணை விட்டெல்லாம் இருக்க முடியலன்னு நீங்கள் சொல்கிறது பெருசு இல்லை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காளோன்னு நினைக்கும் போது எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆகுது. நீங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த உங்களுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருக்கீங்க. அது என்னன்னாவது வாய் திறந்து சொல்லுங்கள். அவன் எதனாலும் உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பழி வாங்கணும்னா அதை நேரடியாக பழி வாங்கி தொலைய வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு தப்பும் பண்ணாதான் அந்த அப்பாவி பொண்ணை கடத்திட்டு போய் வச்சு இவ்வளோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். என்ன மாமா அப்படி ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்கீங்க? என்ன தப்பு பண்ணீங்க? நீங்கள் தப்பு பண்ணதுனால தான் உங்கள் பொண்ணு அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. சொல்லுங்க, என்ன பண்ணீங்க என்று அவன் ஆக்ரோஷமாக கத்த, டேய், உன் மாமாவே எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? அவரோட மாமா, முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுட்டு பேசு என்று வனஜா தன் அண்ணனுக்கு ஆதரவாக பேச திரும்பி அவரை ஒரு பார்வையை பார்த்தான் சாணக்கியன். அதில் அவர் பம்மிக்கொண்டார். பேசாதம்மா, எதுவும் பேசாத. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க. கடத்திட்டு போயிருக்கிறது உன்னோட அண்ணன் பொண்ணை. உனக்கு அது கொஞ்சம் கூட கஷ்டத்தை கொடுக்கலையா? நீ பாட்டுக்கு என்னமோ சந்தோஷமாக இருக்க. உன்னை பார்த்தா கவலைப்படுற மாதிரி தெரியலம்மா. நான் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சணும்னு நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் உன் முகத்தில் அதுக்கான எந்த கவலையும் சோடுமே தெரியல. ஏம்மா இப்படி கேவலமாக நடந்துக்கிற என்று இப்பொழுது தன் தாயிடம் பாய்ந்தான் சாணக்கியன். தம்பி, நீங்கள் ஏதோ கோபத்தில் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் மாமா இது மூலமாக எவ்வளோ கஷ்டப்படுவான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. அவங்க மனசை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க தம்பி என்று தேவேந்திரனின் நண்பர் கூற, சார், இங்கே நடக்கிற எதுவுமே உங்களுக்கு முழுசாக தெரியாது. என் திரௌபதியை கடத்திட்டு போயிருக்கானே, அவனுக்கும் உங்கள் நண்பனுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது. ஏதோ முன்பகை இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு தான் அவனோட திரௌபதியை கடத்திட்டு போய் அவளை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ இருக்காங்களே என்னை பெற்றவங்க, அவங்க கடத்திட்டு போனவளுக்கு அத்தை என் அண்ணனோட மகளை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு கவலையே இல்லாமல் எப்படி சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்டவங்க கூட இருக்கும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க சார் என்று சாணக்கியன் வேதனையாக கூற, டேய், அதான் அந்த பையன் அவ்வளோ கேட்குறானே, என்ன பிரச்சனைன்னு வாய் திறந்து சொல்லி தொலையண்டா. நீ இப்படி அமைதியாக இருந்தா என்ன அர்த்தம்? நீ இப்படி வாய் திறந்து பேசினாதான் எங்களால் பிரச்சனையோட தீவிரத்தை வந்து அடுத்தடுத்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு யோசிக்க முடியும் என்று தேவேந்திரனின் நண்பர் அந்த அமைச்சர் கூற, தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் இப்போ கேட்காதீங்க என்றார் கரகரத்த குரலில் தேவேந்திரன். இதையே ஆவுனா சொல்லிடுங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற எதுவுமே சொல்ல தெரியாதா? ஏன் மாமா, அப்படி என்னதான் உங்களுக்குள்ள ரகசியம் இருக்கு? என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமா என்று சாணக்கியன் வேதனையாக கேட்க, உன்கிட்டன்னு இல்லை சாணக்கியா, அது யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பண்ணியிருக்கிறது சின்ன விஷயம் இல்லை, மகா பாதகம். அதை சொல்கிறதுக்கே எனக்கு தெம்பு இல்லை. அதை நினைக்கும் போது எனக்கே என்னை பிடிக்கல. அது மட்டும் இல்லை, எதையும் சொல்கிற நிலைமையிலேயே இப்போ நான் இல்லை.
தயவு செஞ்சு என்கிட்ட இதுக்கு மேலே எந்த கேள்வியும் கேட்காத என்று அவர் கூறிவிட்டு அதற்கு மேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது போல் கண்ணை மூடிக்கொள்ள சாணக்கியனோ ஏதோ கோபமாய் அவரிடம் பேச வந்தான். அவனை தடுத்து நிறுத்திய அமைச்சரோ, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பாப்பா என்று அவனை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். வனஜாவோ செல்லும் தன் மகனை கோபமாக முறைத்து கொண்டிருந்தார். யாரோ வீட்டிற்கு வந்திருந்த ஒரு மூன்றாவது மனிதன் முன்பு தன்னை தரைக்குறவாக பேசிய மகனின் மீது அவருக்கு கோபம் அதிகரித்தது. அதனால் இப்பொழுது அதை வெளிக்காட்ட இயலாமல் அமைதியாக இருந்தார் அவர். சாணக்கியனை வெளியே அழைத்து வந்தவர் அங்கிருந்து ஒரு நாற்காலியில் அவனை அமர வைத்துவிட்டு அவன் எதிரே அமர்ந்து கொண்டார் அந்த அமைச்சர். அவனோ தலையை இறுக பிடித்து கொண்டு கோபம் கொஞ்சமும் குறையாமல் அமர்ந்திருக்க, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா. உன்னோட மாமா பொண்ணு மேலே நீ அளவு கடந்த பாசம் வச்சிருக்க. அதுவும் இல்லை, திரௌபதி இந்த வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப செல்லமான பொண்ணு. அப்படிப்பட்டவளை எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கிறத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. உங்களால் மட்டும் இல்லை, அதை யாராலுமே ஏற்றுக்க முடியல. இது நடக்கக்கூடாத விஷயந்தான், ஆனால் நடந்து போயிடுச்சு. சீக்கிரமாக இதை நம்ம சரி பண்ணி ஆகணும். இப்போதைக்கு தேவதன்கிட்ட எதுவும் கேட்காத. ஏன்னா நீ என்ன கேட்டாலும் அவன் பதில் சொல்ல மாட்டானதா எனக்கே தோணுது என்று அவர் கூறும் பொழுதே, உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா சார் என்றான் அவரை நிமிர்ந்து பார்த்து சாணக்கியன். எதை பற்றிப்பா கேட்குற? எனக்கு புரியல என்று அவர் புரியாமல் வினவ, மாமா மறைச்சி வச்சிருக்காரு ஒரு ரகசியம். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா நீங்கள் தான் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒருவேளை நண்பருங்கிற முறையில் உங்ககிட்ட கூட அந்த விஷயத்தை அவர் பகிர்ந்துருக்கலாம்ல. அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறைக்காமல் என்கிட்ட சொல்லிடுங்க சார் ப்ளீஸ் என்று அவன் கெஞ்சும் குரலில் கூற அவனை பார்த்தவருக்கு ஏதோ போலாகியது. இப்படியெல்லாம் கெஞ்சாதப்பா. நிஜமாவே அவன்கிட்ட எந்த மாதிரி எந்த விஷயமும் என்கிட்ட சொன்னதே இல்லை. அப்படி சொல்லியிருந்தா நான் இந்நேரம் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேப்பானா? அவன் என்கிட்டயே மறைக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்கான். அது என்னன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. நான் திரும்பி அவன்கிட்ட போய் கேட்டாலும் அவன் அதை சொல்லுவானாங்கிறது சந்தேகம்தான். மேலும் மேலும் அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்கறத விட அவனை அமைதியாக அவன் போக்கில் விடுறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன் என்று அவர் கூற, அதுக்குள்ள திரௌபதிக்கு ஏதாவது ஆகிட்டா என்றான் சாணக்கியன் கரகரத்த குரலில். அதை கூறும் பொழுதே அவன் கண்களின் ஓரம் கண்ணீர் துளித்தது. என்னப்பா அது, சின்ன குழந்தை மாதிரி அது அழுதுகிட்டு இருக்க? ஆம்பளை பசங்க அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ தைரியமா இரு. நான் தான் சொன்னல, ஸ்பெஷலாக ஒரு டீமை ரெடி பண்ணியிருக்கேன்னு. அவங்க சீக்கிரமாக திரௌபதியை கண்டுபிடிச்சிருவாங்க. உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணு. நான் டீமில் என்ன பண்ணுறாங்கன்னு உங்ககிட்ட அடிக்கடி கேட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்று அவர் கூற, அதை கேட்டு சரி என்று தலையசைத்தவனுக்கு மனதில் இருந்த பாரம் கொஞ்சமும் குறையவில்லை. அதிகமாகிக் கொண்டேதான் சென்றது நாளுக்கு நாள். தேவேந்திரன் அமைதியாக சோஃபாவில் கண்மூடி அமர்ந்திருக்க அவர் அருகே வந்த வனஜா, என்ன அண்ணா, அந்த விஷயத்தை தான் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் அதுலேயே மூழ்கி கிடக்குறியா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி நீ இன்னும் யோசிக்கிறியா? அந்த விஷயத்துக்கும் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதை பற்றி யோசிக்காதண்ணா, அது நம்மளுக்கு நல்லதில்லை. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒன்றை தான் நம்ம அழித்தோம். அது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறத விட வேறு எதுவும் நம்மளுக்கு பெருசாக தேவையில்லை. ஆனால் இன்னும் ஏன் நீ அதையே யோசிக்கிட்டு இருக்க என்று வனஜா கோபமாக கேட்க, அதில் விழிகளை திறந்து ஆக்ரோஷமாக அவரை ஒரு பார்வை பார்த்தார் தேவேந்திரன். அதில் நடுநடுங்கி விட்டார் வனஜா. தேவேந்திரனின் கோபத்திற்கு காரணம் என்ன? அதை இனி வரும் அத்தியாயங்களில் காணலாம். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 24. சாணக்கியன் அங்கிருந்து சென்ற பிறகு வனஜா கோபமாக தன் அண்ணனை நெருங்கியவர் அவரிடம் சீற்றத்துடன் பேச ஆரம்பித்து விட்டார். அண்ணா, என்ன நினச்சி நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நீ எதுக்கு இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதுவும் சம்மந்தமே இல்லாமல் அப்போ நடந்த விஷயத்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்துக்கு சம்மந்தப்படுத்தி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம அழித்தோம். இதில் என்ன தப்பு இருக்கு என்று வனஜா கோபத்துடன் கேட்க, அவர் கூறியதை கேட்டு கடும் சீற்றத்துடன் கண்களை திறந்து அவரை ஒரு பார்வை பார்த்தார் தேவேந்திரன். தன் அண்ணனின் பார்வையில் நடுநடுங்கி விட்டார் வனஜா. தேவேந்திரனின் கோபம் அரிதிலும் அரிதாகத்தான் வெளிவரும், அதுவும் இப்பொழுதுதான். ஆனால் சிறுவயதிலெல்லாம் சீற்றம் கொண்ட காலை போல் எதற்கெடுத்தாலும் கோபம் கொண்டுதான் திரிவார் தேவேந்திரன்.
அவரிடம் பேசுவதற்கு கூட அவர் வீட்டில் உள்ளவர்கள் பயப்படுவார்கள். அவ்வளவு முரட்டுக்காலியாக இருந்தார் அப்பொழுது தேவேந்திரன். அப்படி இருந்தவர்தான் தன் மனைவியின் மறைவுக்கு பிறகு சற்று மாறத் துவங்கினார். அவரின் கோபம் தன் மகள் மறந்த பிறகு படிப்படியாக குறையத் தொடங்கியது. அனைவரிடமும் சுடுசிடுவென்ற முகத்தை காட்டும் குணத்தை மாற்றிக்கொண்டு சற்று சிரிப்புடன் பேசும் குணத்தை வரவழைத்துக் கொண்டார் தனக்குள். அதற்கு எல்லாம் காரணம் அவர் மகள்தான். தாயில்லாத பிள்ளையை அனித்துமாய் இருந்து தான் வளர்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவர் அவளை முதலில் கையில் எழுந்தும்போதே நினைத்து கொண்டார். அதனால்தான் தன் உண்மையான குணத்தை கூட மறைத்து கொண்டு தேவையில்லாத கோப குணத்தை எல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது நன்முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட தன் அண்ணனின் பார்வைக்கு அஞ்சி வனஜா அமைதியாக நிற்க, ரொம்ப அதிகமாக பேசுகிற வனஜா, இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு உன்னால் எப்படி இவ்வளோ சாதாரணமாக இருக்க முடியுது? அந்த மகா பெரிய பாவத்தை பண்ணுறதுக்கு நானும் ஒருத்தன் உங்களுக்கு துணையாக இருந்திருக்கேன். இன்னும் கேட்டால் முழு பாவமும் இப்போ என் தலையில் தான் வந்து விழுந்திருக்கு. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு கண்மூடித்தனமாக கோவப்பட்டு எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன்னு நான் உணரும்போது என்னையே எனக்கு பிடிக்கல. உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ சர்வ சாதாரணமாக எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி இருக்க முடியுது என்று வெறுப்புடன் தன் தங்கையிடம் கேட்க, அதை கேட்டு வனஜாவோ, அண்ணா நீ பேசுறது தப்பாக இருக்கு. என்னமோ நான் மட்டும்தான் எல்லா தப்பும் பண்ணுங்கிற மாதிரி பேசுகிற. நீயும் தானே அதுக்கு உடந்தையாக இருந்த. இன்னும் கேட்டால் முக்கியமான காரணமே நீ தான் எல்லாத்தையும் பண்ண. நான் அவனுக்கு துணையாக இருந்தேன், அவ்வளோதான் என்று தன்மேல் எந்த தவறும் இல்லை என்பது போல் மொத்த பழியையும் தூக்கி அவர் மேல் வனஜா போட்டுவிட, அவர் கூறியதை கேட்டு வெறுமையான புன்னகை ஒன்றை சிந்தினார் தேவேந்திரன். எனக்கு தெரியும் வனஜா, நீ நேரத்துக்கு நேரம் இப்படி நேரத்தை மாற்றிக்கிற பச்சோந்தின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உன்னை எந்த விஷயத்திலும் நம்பதனே கிடையாது. இப்போ கூட நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் பொல்லி சொல்லி என் மேலே மற்ற பொழியும் தூக்கி போட்டுட்டு நீ உன்னை நிரபராதின்னு காட்டிக்கிற. இதுதான் உன்னோட குணம். உன்னை பற்றி தெரிஞ்ச நான் என் தங்கச்சி பாசத்தில் முட்டாள்தனமாக உன்கிட்ட உருகிடக்கூடாதுன்னு தான் ஆரம்பத்தில் இருந்தே நினச்சேன். அதனால தான் உன்னை விலக்கியும் வச்சேன். இனியும் அப்படியே இரு. இந்த வீட்டில் சாணக்கு எனக்கு இருக்கிற உரிமை கூட உனக்கு கிடையாது. நீ பேருக்கு தான் என்னோடய தங்கச்சி. மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன் என்று தேவேந்திரன் கூற, அதை கேட்டு அதிர்ந்து அவரை பார்த்தார் வனஜா. என்னன்னா இப்படி வெட்டி விடுற மாதிரி பேசுகிற என்று அவர் அதிர்ச்சியாக கேட்க, உன்னை நான் எப்பயோ வெட்டி விட்டுட்டேன் வனஜா. இவ்வளோ நாள் உன்னை நான் பார்த்துக்கிட்டதுக்கு ஒரே காரணம் உன் மகன் மட்டும்தான். ஏன்னா அவன் எனக்கும் ஒரு மகன் மாதிரி இருந்தான். நீ என் மேலே பொய்யான பாசனை காரணம் கூட உன் பிள்ளை என் மேலே உண்மையான பாசத்தை தான் வச்சுருக்கான். அது ஒன்று மட்டும்தான் நான் உன்னை இந்த வீட்டில் சேர்க்கறதுக்கான காரணம். இனிமேல் எக்காரணத்தை கொண்டே என் முன்னாடி வந்துடாத. உன் முகத்தை பார்க்கவே வெறுப்பாக இருக்கு என்று கூறிவிட்டு வேலையாள் உதவியுடன் வீல் சேரில் அமர்ந்தவர் தன்னை அறைக்கு அழைத்து செல்லுமாறு வேலையாளிடம் கூற, அதை ஏற்று அவரை அங்கிருந்து அழைத்து சென்று விட்டனர். ஆனால் வனஜாவோ தலையில் இடி விழுந்தது போன்ற நிலையில்தான் இருந்தார். தன் அண்ணன் இப்படி வெளிப்படையாக தன்னை வெட்டி விடுவார் என்று அவர் கொஞ்சமும் நினைக்கவில்லை. தன் மீது பாசம் இருக்கும், அதனால் தன் கணவன் இல்லாமல் தவிக்கும் பொழுது தன்னை அவர் பாதுகாப்பில் வைத்திருக்கிறார் என்று இவ்வளவு நாளும் அவள் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. உன் மகனுக்காக மட்டுமே உன்னை என் தங்கை என்னும் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படையாக அவர் கூறிவிட, தனக்கான நிலையும் உரிமையும் இங்கு அவ்வளவுதான் என்று மனதுக்குள் வெந்து போனார் வனஜா. அடுத்த காட்சி தேவராட்சசனின் கோட்டை. தேவராட்சசனின் கோட்டை நடுக்கூடத்தை கையில் இருந்த ஈரத்துணியால் தலையில் அமர்ந்து வியர்வை வழியே துடைத்து கொண்டிருந்தாள் திரௌபதி. துடைத்து துடைத்து அவள் கைகள் இரண்டும் இரத்த சிவப்பாக மாறி போயிருக்க அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அமர்ந்தவாறே தன் வேலையில் கவனமாக இருந்தாள் அவள். அந்நேரம் ஒரு காலடி ஓசை சத்தம் கேட்கவே வருவது யார் என்று உணர்ந்து கொண்டும் அவள் தலையை கொஞ்சமும் நிமிர்த்தவில்லை. அவள் வேலையில்தான் கவனமாய் இருந்தாள். அந்த கூடம் மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் இருக்கும் அனைத்து இடங்களையும் சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் என்பது அவளின் வேலை. அதுவும் அவள் கரங்களாலேயே அதை தரையில் அமர்ந்து ஈரத்துணியால் அந்த இடத்தை துடைக்க வேண்டும் என்பதுதான் அவளுக்கு இடப்பட்டிருக்கும் கட்டளை. அதை தேவராட்சசன்தான் அவளுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்திருந்தான். மொத்தமாக அவளை தன் கோட்டையின் வேலைக்காரியாக மாற்றியிருந்தான் அவன். அவள் காலில் இருந்த காயம் கூட இன்னும் சரியாக ஆறவில்லை. இருந்தாலும் தன் வலிகளை தன்னுக்குள் மறைத்து கொண்டு வேலையில் கவனமாக இருந்தாள் திரௌபதி. அப்போது அவள் முன்பு ஒரு ஷூ அணிந்த கால் தெரிந்தது. அதை கண்டவள் நிமிர்ந்தும் பாராமல் வந்தவன் யார் என்பதை உணர்ந்து கொண்டாள். ஆனால் அவனை நிமிர்ந்து பார்க்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை அவளுக்கு. மீண்டும் தன் வேலையில் கவனம் செலுத்த துவங்கினாள் மங்கை.
ஆனால் அவள் முன்பு பேண்ட் பாக்கெட்டுக்குள் இரு கரங்களையும் நுழைத்தவாறு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்று இருந்த தேவராட்சசன் அவளைத்தான் தன் சிவந்த விழிகளால் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். மேடம் ரொம்ப கடின உடைப்பாளி போல, சின்சியராக வேலை பார்க்குறீங்க என்றான் அழுத்தமான குரலில் அவளை பார்த்து தேவராட்சசன். அவன் குரலில் ஏளனம் இருந்தது அவளுக்கு நன்றாக தெரிந்தது. ஆனாலும் அவன் முகத்தை பார்க்கவில்லை அவள். அவள் முன்பு ஒற்றை காரை தரையில் ஊன்றி மண்டியிட்டு அமர்ந்தவன் அவள் வேலை செய்து கொண்டிருந்த காரத்தினால் அவள் முகத்தில் வழிந்து விழுந்து கொண்டிருந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டான் அவள் காதோரம் தன் வன்மை கரம் கொண்டு. அவன் கரம் தன்மேல் பட்டவுடன் வெடிக்கின்ற அவன் கரத்தை தட்டிவிட்டவள் நிமிர்ந்து அவனை ஒரு தீப்பார்வை பார்த்தாள் திரௌபதி. ஏனோ அவளின் அந்த கோபமான பார்வை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. தன்னை கண்டாலே பயந்து நடுங்கி ஒடுங்கி போகும் அனைவருக்கும் மத்தியில் இவள் தன்னை கோபத்துடன் எதிர்ப்பது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. என்ன மேடம், நான் தொட்டா பிடிக்காதோ? கையை தட்டி விடுறீங்க? அந்த அளவுக்கு நீ கைப்படாத ரோஜாவா என்று அவன் அவளை உச்சி முதல் பாதம் வரை பார்வையால் விழுங்கியவாறே கேட்க அவன் கூறியதை கேட்டு முகத்தை சுழித்தவள், ஏய் என்ன பேசுற? எப்படி பேசணும்னு தெரியாதா அவனுக்கு? இவ்வளவு அசிங்கமா பேசுற? மனுஷனா நீ என்றாள் கோபமாக திரௌபதி. அவள் கூறியதை கேட்டு அவளை இதழ் வலித்து ஒரு ஏளன புன்னகையுடன் நோக்கியவன், உன் அப்பன் ஒரு கேடு கெட்டவன், அப்போ அவன் பொண்ணு நீ எப்படி இருப்ப? ஒழுக்கமாவா இருப்ப? அதனால தான் கேட்டேன். அது சரி, சாதி வெறி பிடிச்சி திரியிறவனுக்கு பொண்ணா பிறந்துட்டு நீ ஒழுக்கமாக தானே இருந்தாகணும். இல்லை எவனையாவது காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு உன் அப்பா கிட்ட சொன்னா உன் இஷ்டத்துக்கு அவன் விட்டுடுவானா என்ன என்று ஏளனம் தெளிக்கும் குரலில் தேவராட்சசன் கூற அவன் கூறியதை கேட்டு புருவம் சுருக்கி அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தாள் திரௌபதி. என்ன சொல்ற நீ என்று வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்து அவன் முகத்தை ஆழ்ந்து நோக்கியவாறு கேட்க அதற்கு எந்த பதிலும் கூறாமல் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்றான். உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள வேகமாக இந்த எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு என்னோட ரூமுக்கு நீ வர என்று அவன் கூறிவிட்டு அங்கிருந்து 2 அடிதான் எடுத்து வைத்திருப்பான். அதற்குள் பின்னே இருந்து அவளின் சத்தம் கேட்டது அவனுக்கு. உன்னோட ரூமுக்கு நான் எதுக்கு வரணும் என்று அதை கேட்கும் பொழுது அவள் குரலில் வேறுபாடு இருந்தது. அது அவனுக்கு நன்றாக தெரிந்தது. அதில் அவன் பக்கவாட்டு புறம் தலையை மட்டும் திருப்பி பார்க்க அவளோ முகம் முழுக்க கோபத்துடன் முகம் சிவந்து நின்று இருந்தாள். சொல்லு, உன்னோட ரூமுக்கு நான் எதுக்கு வரணும்? இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரியாக இருக்கணும்னு நீ தான் சொன்ன. அந்த வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் உன்னோட ரூமுக்கு நான் வரணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி என்று அவள் கோபமாய் கூற அதில் ஏளனமாய் சிரித்தவாறு அவள் புறம் திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தான் ஏரன் தேவராட்சசன். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகம் 25. ஏரன் திரௌபதியை தன் அறைக்கு வருமாறு கூறிவிட்டு அங்கிருந்து நகர பின்னே இருந்து கேட்டது கோபமான திரௌபதியின் குரல். நான் எதுக்கு உன்னோட ரூமுக்கு வரணும் என்று அவள் ஆக்ரோஷமாக கேட்க அவனோ அவள் புறம் திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தான். சொல்லு, உன்னோட வீட்டில் உன்னோட வேலைக்காரியாக நான் இருக்கணும்னு நீ சொன்ன பிறகும் ஒரு வேலைக்காரியாக உன்னோட ரூமில் எனக்கு என்ன வேலை? நான் எதுக்கு உன்னோட ரூமுக்கு வரணும் என்று அவள் மீண்டும் கோபமாய் கேட்க அதில் அவளை ஏளனமாய் பார்த்தவன், பேபி, உன்னை என்னோட ரூமுக்கு வான்னு சொன்னது என்னோட பொண்டாட்டியாக இருக்கிறது கிடையாது, புரியுதா என்று அவன் கூறும் பொழுதே, வாட், பொண்டாட்டியாவா? ஏய் என்ன பேசுகிற நீ என்றால் ஆக்ரோஷமாக மங்கை. ஹேய் கூல் கூல் செல்லம், எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? என்னோடய ரூமுக்கு வரணுன்னா ஒன்று என்னோடய பொண்டாட்டியாக இருக்கணும், இல்லைன்னா என்னோடய காதலியாக இருக்கணும். இது ரெண்டுமே நீ கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் உன்னை வேறு என்ன பர்பஸ்க்காக கூப்பிடுவேன் நீயே யோசிச்சுக்கோ என்று கூறிவிட்டு அங்கிருந்து மீண்டும் நகர்ந்தவன் அவள் புறம் மீண்டும் திரும்பி, நான் சொன்னதை செய்யலைனா அங்கே உன் அப்பனோட உயிர் ஊசலாட ஆரம்பிச்சிடும் என்று ஆக்ரோஷமாக கூறிவிட்டு அங்கிருந்து அவன் நகர்ந்து விட அவன் கூறியதை கேட்டு நடுங்கிவிட்டாள் மங்கை. அவள் கோபமாக அவனிடம் எகிரும் பொழுதெல்லாம் அவள் தந்தையின் பெயரை கூறி அவளை மடக்கி விடுகிறான் ராட்சசன்.
தன் தந்தையின் மீது உயிரே வைத்திருக்கும் மங்கைக்கு எப்படி அவரின் உயிருக்கு தன்னால் ஆபத்து ஏற்பட போகிறது என்பதை அறிந்தும் அமைதியாக இருக்க முடியும்? அதனாலேயே அவனிடம் அடங்கி போகிறாள் அந்த மான்குட்டி. அவன் கூறிய வார்த்தைகளின் விளைவால் ஏற்பட்ட மனவலியில் கண்களின் ஓரம் துளிர்த்த கண்ணீரை துடைத்து கொண்டவள் வேகமாக வீட்டை துடைக்கத் தொடங்கினாள். தன் வீட்டில் ராணி போல் வாழ்ந்தவளுக்கு இந்த வீட்டில் நரகத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவே அவளை அந்த வீட்டின் வேலைக்காரியாக்கி அடிமை போல் நடத்த தொடங்கினான் ராட்சசன். அவள் தினமும் அவனின் கோட்டையை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து துடைக்க வேண்டும். வீட்டை சுற்றிலும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வீட்டு சமையல் வேலையிலிருந்து அனைத்தையும் அவள்தான் செய்ய வேண்டும் என்று இப்படி அவளை ஒரு வேலைக்காரியாகவே அவன் மாற்ற அது எல்லாம் அவளுக்கு கொஞ்சமும் கவலை கொடுக்கவில்லை. வேலை செய்வது ஒன்றும் அவளுக்கு பிடிக்காத விஷயமும் இல்லை. ஆனால் இவ்வளவு வலிகளை மனதில் சுமந்து கொண்டு இருப்பதுதான் அவளுக்கு மனவேதனையை அதிகமாக்கியது. வீட்டு வேலைகள் செய்வது இழிவு என்று நினைக்கும் பெண் அல்ல திரௌபதி. அனைத்து உயிர்களையும் மதிக்கும் பெண் அவளுக்கு அனைத்து வேலைகளின் மதிப்பும் தெரியும். அப்படிப்பட்டவளுக்கு தான் தண்டனை என்கிற பெயரில் அவளை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறான் தேவராட்சசன். கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்த வண்ணமே வேகமாக வீட்டை துடைத்து முடித்துவிட்டு எழுந்தவளுக்கு இடுப்பு வலியில் உயிர் போனது. கால்களில் இருந்து மீண்டும் ரத்தம் கசிய தொடங்கியது. எவ்வளவு வலிகளை தான் தாங்குவது? உடலில் இருந்த காயங்கள் இன்னும் முழுதாக அவளுக்கு குணமடையவில்லை. அவள் அணிந்திருந்த உடை கூட ஏதோ ஒரு பழைய கந்தல் துணி போல்தான் இருந்தது. அதை அவளுக்காகவே பிரத்யேகமாக தயாரித்திருப்பான் போல. கணுக்கால் வரையிலான ஒரு உடை அது. பார்ப்பதற்கு ஒரு கவுன் போன்று காட்சியளிக்கும். மாடன் உடை அணிந்த பெண் அவளுக்கு அந்த உடை பார்ப்பதற்கு முகம் சுழிக்கும் வகையில் இல்லை என்பது பார்த்தவுடனே புரிந்துவிட்டது. ஆடையின் நிலவரம் கலவரம் கூட அவளுக்கு மனதில் பதியவில்லை. அவன் அதை கையில் கொடுக்கும் பொழுது மானத்தை மறைப்பதற்கு ஒரு உடுப்பு கிடைத்துள்ளது என்று அதை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது அவளுக்கு. நாளெல்லாம் வேலை செய்து முடித்து உயிர் பசி எடுக்கும் பொழுது கூட ஒருவேளை உணவுதான் கிடைக்கும் அவளுக்கு. அது கூட அவனின் கண்காணிப்பில் வைத்து கொண்டுதான் அந்த ஒருவேளை உணவை கூட அவளுக்கு வழங்குவான் தேவராட்சசன். அந்த ஒருவேளை உணவாவது கிடைக்கிறதே என்று மனதில் நிம்மதி கொள்வாள் திரௌபதி. உடல் வலி இரவில் அடித்து போட்டது போல் வலிக்க அதிலும் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த காயங்கள் இன்னும் மரண வலியை கொடுக்கும் அவளுக்கு. இரவெல்லாம் உறங்காமல் அனத்தி கொண்டே இருப்பாள். அவள் தந்தை இங்கு இருந்திருந்தால் நிச்சயம் அவள் நிலை எண்ணி துடிதுடித்து போயிருப்பார் மனிதர். ஆனால் தேவராட்சசன் அன்று இறுதியாக ஒரு வீடியோவை அனுப்பிய பிறகு அதன் பிறகு வேற எந்த வீடியோவையும் சாணக்கியனுக்கு அனுப்பவில்லை. ஒருவேளை பெரிதாக ஏதாவது அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ என்னவோ. அவன் கூறிய நேரத்திற்குள் வீட்டை துடைத்துவிட்டு மெல்ல அருகிலிருந்த தூண்களை பற்றியவாறு மாடி அறை நோக்கி நகரத் தொடங்கினாள் திரௌபதி. தேவராட்சசன் அறை கோட்டையின் உச்சித்தளத்தில்தான் உள்ளது. கோட்டையில் லிப்ட் வசதி இருந்தும் அதை அவள் பயன்படுத்தக்கூடாது என்று அவன் அவளுக்கு விதைத்திருக்கும் தடையாகும். இவ்வளவு உடல் வலியிலும் இத்தனை படியேறி மேலே செல்ல வேண்டுமா என்று நினைக்கும் பொழுதே அவளுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. மெல்ல தன்னை சமன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்து ஏறியவளுக்கு நேரங்கள் சென்றது தெரியவில்லை. ஒருவாறாக அவன் இருக்கும் தளத்தை வந்தடைந்தவள் அவன் அறையை தேடி கண்டுபிடித்து அந்த அறையின் கதவின் முன்பு வந்து நின்றாள். ஆனால் உள்ளே செல்வதற்கு பயம் நெஞ்சை சூழ்ந்து செல்ல விடாமல் தடுத்தது அவளை. நேரம் செல்ல அவள் அங்கேயே நின்று கொண்டிருக்க அந்நேரம் அந்த கதவு தானாக திறந்தது. அதில் பயந்து நடுநடுங்கி போனவள் பின்னே 2 அடி எடுத்து வைக்க, இன்னும் எவ்வளோ நேரம் பேபி வெளியவே நின்றுட்டு இருக்க போற? சீக்கிரம் உள்ளவா என்று உள்ளே இருந்து கேட்டது அவனின் கர்ஜனையான குரல். அதில் நடுநடுங்கி போனவள் துடிக்கும் நெஞ்சத்தை சமன்படுத்தி கொண்டு மெல்ல ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவளுக்கு அந்த அறையின் பிரம்மாண்டம் நடுங்க வைத்தது தன் நெஞ்சை. முன்பே இந்த அறையை பார்த்தது அவளுக்கு ஞாபகம் இருக்கிறது. அன்று மயக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த அறையில் தான் இருந்தாள். ஆனால் ஏனோ மீண்டும் அந்த அறைக்குள் நுழையும் பொழுது அவளுக்கு மனம் பயத்தில் உறையத்தான் செய்தது. அவன் எங்கே இருக்கிறான் என்று விழிகளை உருட்டி தேடியவளுக்கு அவள் பின்கழுத்தில் சூடான முற்று காய்ச்சப்பட அதில் கண்கள் 2 அதிர்ச்சியில் விரிந்தது அவளுக்கு. உணர்ந்து கொண்டால் அந்த ராட்சசன் தன் பின் தான் நிற்கிறான் என்று. அதில் நெஞ்சத்தை இருக்க பிடித்து கொண்டவள் பயத்துடன் திரும்ப முற்பட அவள் திரும்பாமல் இருக்க அப்படியே அவளை பின்னே இருந்து தன் முழங்கையால் கழுத்தை சுற்றி தன் கரங்களால் வளைத்து விட்டான் தேவராட்சசன்.
அதில் கண்களை இறுக மூடிக்கொண்டவள் நடுநடுங்கி நிற்க அவள் கழுத்தில் முகம் புதைத்த அந்த ராட்சசனோ அவளின் பாசத்தை உள்ளிழுத்தான். அவனின் செயலில் அருவருப்பாக தோன்றியது அவளுக்கு. என்ன விடுடா என்று அவனிடமிருந்து அவள் விடுபட போராட அவளின் முயற்சிகள் எல்லாம் தோல்வியில்தான் முடிந்தது. என்ன பேபி, எந்த பர்ஃப்யூமும் யூஸ் பண்ணாமலே உன் மேலே எவ்வளோ சூப்பரான ஸ்மெல் வருது. நேச்சுரலாகவே இப்படி தான் உன் மேலது ஸ்மெல் வருமா என்று அவள் வாசத்தை உள்ளிழுத்தவாறு அவன் கேட்க அதில் வேதனை தீயில் வெந்து கொண்டிருந்தாள் மங்கை. அவள் எந்த பதிலும் கூறாமல் கண்மூடி அழுகையில் உதடு துடிக்க நின்று கொண்டிருக்க அவள் மூடிய விழிகளிலிருந்து கண்ணீர் மட்டும் வெளிவந்து கொண்டிருந்தது. அப்படியே அவளை அடுத்த நொடி தன் கரங்களில் தூக்கி தன் தோளில் போட்டிருந்தான் ராட்சசன். அதில் அனறி போனவள், ஏய் என்ன பண்ற, என்னை விடுடா, என்னை கீழே இறக்கி விடு, என்னை என்ன பண்ண போற என்று அவன் முதுகில் தன் இரு கரங்களால் அடித்தவாறு கை கால்களை உதறி கீழே இறங்க முற்பட அவளின் திமிரலையெல்லாம் துச்சமாக எண்ணி அவளை முயல்குட்டியை தூக்கி கொண்டு செல்வது போல் அங்கிருந்து தூக்கி கொண்டு அங்கிருந்த மற்றொரு அறைக்குள் நுழைந்து கொண்டான் தேவராட்சசன். அதில் பீதியில் நெஞ்சம் உறைந்து போனது அவளுக்கு. இவன் அடுத்து என்ன செய்ய போகிறானோ என்ற எண்ணம் அவள் மனதிற்குள் பூதாகாரமாய் தோன்றியிருக்க மீண்டும் அவனிடமிருந்து விடுபட முயற்சித்தாள் மங்கை. ஆனால் அதுதான் முடியாமல் போனது. அவளின் கத்தல் சத்தமெல்லாம் அறை முழுவதும் எதிரொலிக்க அதையெல்லாம் ஏதோ இனிமையான கானம் கேட்பது போல் கேட்டுக்கொண்டே நடந்தான் அவன். சிறிது தூரம் சென்றவுடன் அவளை படாரென்று தன் தோளிலிருந்து கீழே உதறி தள்ளினான் அந்த ராட்சசன். கீழே விழுந்தவளுக்கு இடுப்பில் நன்றாக அடிபட்டுவிட வலியில் அலறினாள் அவள். பின்னே அவன் இருக்கும் 6.5 அடி உயரத்தில் இருந்து அவளை கீழே தூக்கி போட்டால் அவளுக்கு அடிபடாமல் இருந்தால்தான் அதிசயம். வலியில் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் அதிகமாக பெருக்கெடுக்க ஆரம்பிக்க பெண்ணவளோ அப்படியே தரையில் படுத்தவள் குப்புறப்படுத்து முகத்தை தரையில் புதைத்து கொண்டாள். வலி தாங்க முடியவில்லை அவளால். அழுகையில் குலுங்கிக் கொண்டிருந்த அவளை பார்த்தவாறு அங்கிருந்து நகர்ந்தவன் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மதுபானங்கள் அடங்கிய டேபிளின் அருகே சென்றான். அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கையில் ஒரு மதுபாட்டிலை எடுத்தவன் அதன் மூடியை திறந்து அப்படியே அதை வாயில் சரித்தவாறு அவள் வலியில் துடிப்பதைத்தான் பிழிகளை கூட சிமிட்டாமல் பார்க்க தொடங்கினான் அவன். அவளோ இன்னும் வலியில்தான் வாய்விட்டே கதறிக்கொண்டிருந்தாள், அவன் தன்னை பார்க்கிறான் என்பதை உணராமல். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.